என் வாழ்க்கையை நான் திரும்பி பார்க்கும்போது நிறைய சறுக்குதல். ஆமா, என் ஆவிக்குரிய வாழ்க்கையில நிறைய சறுக்குதல் வந்தது. ஆனால் இப்படி என்னால நிக்க முடியுது, தேவனுடைய கிருபை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறதுனால தினந்தோறும் காலையில உங்களோட பேசுகிறார். காலையில உங்களை பலப்படுத்திட்டா அந்த நாள் முழுவதிலும் அந்த பலன், அந்த கிருபை உங்களை தாங்கி நடத்தும்ல. அதனாலதான் அதிகாலையில ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாள்ல ஆண்டவர் எனக்கு என்ன வார்த்தை தரப்போகிறார் என்பது நம்முடைய எதிர்பார்ப்பு தானே. 94 சங்கீதம் 18 வசனத்துல ஒரு பக்தன் ஒரு வார்த்தை சொல்றார் பாருங்க. நம்ம எல்லாருடைய அனுபவமும் இதுவாக இருக்கும். என்ன சொல்றாரு? என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லும் போது, கர்த்தாவே உமது கிருபை என்னை தாங்குகிறது. கர்த்தாவே, என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லும் போது உம்முடைய கிருபை என்னை தாங்குகிறது. அப்போ சறுக்குகிறது. நாம் எல்லாருக்குமே வாழ்க்கையில சில சறுக்குதல்கள் வரக்கூடும் இல்ல, அப்படியே சரிந்து விழுற மாதிரி ஒரு சறுக்குதல். அதே நேரத்துல நம்ம விழுந்து விடாதபடி அப்படியே யாரோ தாங்கி நிறுத்தின மாதிரி இருக்கும். அப்போ இயேசுவே நீ கூப்பிடும் போது அவருடைய கிருபை நம்மை தாங்குகிறதாம். என் கால் சறுக்குகிறது என்று சொல்லும் போது, ஆண்டவரே உம்முடைய கிருபை என்னை தாங்குகிறது. இது நம்முடைய உலக வாழ்க்கையில சரீர பிரகாரமான சறுக்குதல் மாத்திர அல்ல, ஆவிக்குரிய வாழ்க்கையில கூட இந்த சறுக்குதல் வரும் இல்ல. நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆண்டவருக்கு நீ பரிசுத்தமா வாழணும், இனி அன்பா இருக்கணும், நான் தாழ்மையா இருக்கணும், இயேசுவோட நடக்கணும்னு நடந்து போவோம். ஆனா நடந்து போகிற வழியில சின்ன சறுக்குதல் வந்துரும். யாரோ ஒருத்தர் மூலமா, ஏதோ ஒரு சோதனையில, ஏதோ ஒரு உலக காரியத்தை பார்க்கும்போது நம்முடைய உள்ளத்துல ஒரு சறுக்குதல் வந்துருது. அதனால ஜெப வாழ்க்கை குறையுது, ஆண்டவரோட ஐக்கியம் குறையுது. ஏன்னா இந்த சறுக்குதலை பார்த்துட்டு ஆண்டவர் கவனிச்சுக்கிட்டே இருப்பார். சறுக்குதல் வந்துட்டு நீ கீழே விழுந்த பெரிய ஆபத்து, என்னை நோக்கி கூப்பிட்டா என் கிருபை உன்னை தாங்கும். ஆண்டவர் சொல்றார், என் மகனே மகளே, சறுக்கிட்டே இருக்கிற, கீழே போயிட்ட, ரொம்ப ஆபத்தாயிரும். நான் சறுக்க ஆரம்பிச்சுட்டேன், என்ன பண்ணேன்னு தெரியலையே, கூப்பிடு, என் கிருபை உனக்கு போதும், நான் உனக்கு கை கொடுத்து உன்னை தாங்குவேன்ல அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். இப்ப சறுக்குதலுக்குள்ள இருக்கிறீங்களா நீங்க? ஆமா, கால் சறுக்க ஆரம்பிச்சுட்டு கொஞ்சம் பாதிப்பு உண்டாகுது, பேலன்ஸ் எல்லாம் போயிட்டு என்னால எழுப்பி நிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கலங்குறீங்களா? ஆண்டவர் சொல்றார், என் கிருபை உன்னை தாங்கும், நீ பயப்படாத, உன் கால் சறுக்கனாலும் நான் உன்னை தாங்கி பிடித்து கொள்ளுவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அவர் எவ்வளவு நல்லவர் பாத்தீங்களா? ஏன்னா அவருக்கு தெரியும் நம்ம மனிதர்கள் கொஞ்சம் சறுக்குதல் வந்துட்டா நம்ம அவ்வளவுதான், நம்முடைய சொந்த பலத்தினால எழும்ப முடியாது, நிக்க முடியாதுன்னு அவருக்கு தெரியும். உடனே அவருடைய கிருபை நம்மை தாங்குகிறார். என் வாழ்க்கையை நான் திரும்பி பார்க்கும்போது நிறைய சறுக்குதல். ஆமா, என் ஆவிக்குரிய வாழ்க்கையில நிறைய சறுக்குதல் வந்தது. ஆனால் இப்படி என்னால நிக்க முடியுது, தேவனுடைய கிருபை. ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க, என்னால இதுல இருந்து மீண்டு வர முடியல, ஆபத்தான நிலைமையில போய்விடுவேனோ பயமா இருக்குது. தேவனுடைய கிருபை தாங்கும், உங்களையும் தாங்கும். இந்த சறுக்குதல்ல அப்படியே முடங்கி போக மாட்டீங்க, காயப்பட்டு எழுந்திருக்க முடியாத அளவிற்கு நீங்க சேதப்பட மாட்டீங்க. தேவனுடைய கிருபை தாங்கும். இப்ப நீங்க கை கொடுங்க ஆண்டவர்ட்ட. ஒரு சறுக்கிட்டே இருக்குது, ஒருத்தர் ஓடி வந்து உதவி செய்தான்னு சொல்ல, கை கொடுங்க, கை கொடுங்க, உங்க கையை கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உங்க கையை கொடுத்தாதான் அந்த தூக்கி எடுக்க முடியும். ஆண்டவர் சொல்றாரு, மகளே உன் கையை என்கிட்ட கொடு, மகனே உன் கையை என்கிட்ட கொடு, நான் தூக்குறேன், நீ பயப்படாத, நான் இருக்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் தூக்கி விடுகிற தேவன். இன்னைக்கு சொல்லுங்க, என் கையை உங்க கரத்துல தர்றேன், நான் சறுக்குதலுக்குள் ஆயிட்டேன்னு எனக்கு தெரியுது, எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. கை கொடுக்குறீங்களா? கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில, என் உலக வாழ்க்கையில ஒரு சறுக்குதல் வந்துச்சு, நான் ஆபத்தான நிலைமையில போய்கிட்டே இருக்கிறேன், என்னை காப்பாத்துங்க, எனக்கு உதவி செய்யுங்க, உங்களுடைய கிருபையினால் தாங்குங்க, உங்க கரத்துல என்னை ஒப்பு கொடுக்கிறேன், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஆமென்.